இந்த மூட்டையை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆளு கூட கிடைக்கலையே. ஆ, இங்க பார்த்தா 500 பேர் கூடி இருக்காங்க. நம்ம மூடையை இறக்கி வைக்கிறதுக்கு கண்டிப்பா இங்க ஒரு பலசாலி கிடைச்சிருவாங்க. இது எந்த ஊரு என்ன நிகழ்ச்சின்னு தெரியலையே. கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகளா? பரவாயில்ல, கலை நிகழ்ச்சினா அப்ப பலதரப்பட்ட மக்கள் வந்திருப்பாங்க. நமக்கு உதவி செய்ய கண்டிப்பா ஒரு ஆளு கிடைச்சிரும். ஐயோ அம்மா, ஹலோ. தூரத்துல ஒரு ஆள் நடந்து வர்ற மாதிரி தெரியுதே. அவர் தூரத்துல இருந்து பார்க்கும் போதே பெரிய ஆளா இருக்காரு. ஐயா, ஐயா, ஏப்பா ஏப்பா இங்க ஐயா, வாப்பா. ஐயா, ஏப்பா ஐயா இங்க வாப்பா. வணக்கம் ஐயா. என்னப்பா அப்பலே இருந்து ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கியப்பா? என்னப்பா உன் பிரச்சனை சொல்லுப்பா. ஐயா, இந்த மூடையை கொஞ்சம் இறக்கி தந்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும் ஐயா. ரொம்ப நாளா என் முதுகுல இருக்கு. நானும் என்னென்ன வைத்தியலாமோ செஞ்சு பார்த்துட்டேன். ஒரு காலமும் இதே ஒருத்தர் இறக்கி தர மாட்டேங்காங்க. நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சு இதை இறக்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும்யா. ஏப்பா இந்த மூடை தானேப்பா, நான் ஆமாய்யா. பார்க்காத வெயிட்டாப்பா இந்த மூடையில் இருந்துற போது. ஒவ்வொரு நாளும் டெய்லி 100 கிலோ 150 கிலோ தூக்கக்கூடிய ஆளு நான். இது ஒரு மூடை, இதையும் நீ என்கிட்ட சொல்ல வரைக்கும் வந்துட்டேன் நீனு. இருப்பா, முதல்ல நான் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான். வாங்கய்யா வாங்கய்யா, தயார்படுத்துங்கய்யா, இறக்கி தந்துருங்கய்யா. மூடை சின்ன மூடையாக தான் இருக்குது. ஆமாய்யா. அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா. 2 நிமிஷத்து வேலை தான்ப்பா, சரி பண்ணிடலாம். சீக்கிரம்யா சீக்கிரம்யா. இருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் கையை கொஞ்சம் 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 கையை தூக்கியப்பா. ஐயா, நீங்க மூடைய மட்டும் இறக்கி தந்தா போதும்யா. மூடைய மட்டும் இறக்குங்கய்யா. இப்ப இருப்பா, மூடையை தான்ப்பா நான் உன்கிட்ட இருந்து எடுக்க பாக்குறேன் நானு. ஐயா அப்படி இந்த பக்கமா, கொஞ்சம் இந்த பக்கமா, இந்த பக்கமா. இருப்பா இருப்பா, அப்படியே பொசிஷன் நின்னு. ஐயா வந்துட்டியா 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 வந்துட்டு 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 வந்துட்டு. ஆளுதான் பேருக்காரு, மூடன்னு ஏன் முதுகுல தான் இருக்கு. மூடையோட பேருவாருன்னு பார்த்தேனே. ஐயா கடைசியா ஒரு இந்த பக்கமாயா? இருப்பா, இந்த பக்கம் வாப்பா, இந்த பக்கம். இந்த பக்கமாயா? அவ்வளவுதான் அவ்வளவுதான், வந்துட்டு 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 அவ்வளவுதான். ஐயா இன்னும் கொஞ்சம்னா வந்திருக்கும் போலேயா. தம்பி இங்க வாப்பா. ஐயா ஒரு காலையில நான் டெய்லி ஒரு 10 முட்டை சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிடல. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. சேர்த்து கூப்பிட்டு இந்த வாரம்பா இந்த வாரம்பா இந்த வாரம்பா இந்த வாரம்பா. ஆளுதான் பல்கா இருந்திருக்காரு. அவராலையும் நம்ம மூடை இறக்கி வைக்க முடியலையே. இதோட பெரிய ஆளை நான் எங்க போய் தேடுவேன்? ஐயோ அம்மா, இந்த மூடையை இறக்கிறதுக்கு யாரையாச்சும் தேடுவோம். ஒரு ஆள் மங்களகரமா வாராரு, சந்தன வாசம் வீசுது. அப்ப இவரு அவராதான் இருக்குமோ? ஒருவேளை இந்த ஊர் நாட்டாமையா இருப்பாரோ? ஆமா, கேட்போம். ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சோம். அவன் இப்போ என்ன செய்யலான்னு தெரியல. நல்லா இருக்காமலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆமா, இப்போ நம்ம கல்லூரி பக்கம் போக வேண்டிய இருக்கு. ஆமா, கல்லூரி பக்கம் போக வேண்டிய இருக்கு. ஆமா ஆமா, அங்கே ஒரு பிரச்சனையா போமா. இது ஐயா ஐயா, ஐயா நாட்டாமா ஐயாவா? ஐயா வாங்க ஐயா. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்னையா? ஐயா ஐயா, முதுகுல இருக்க மூட்டையை கொஞ்சம் இறக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. ஐயா நான் வந்து ஒரு நாட்டாம பல பஞ்சாயத்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கேன். ஒரு மூட்டை வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்கீங்க. ஆமாய்யா. சரி தீர்த்துடலாம் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாய்யா, சரிங்கய்யா. எப்படியாச்சும் அந்த மூடையை மட்டும் ஐயா. சரி சரியா சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. எத்தனையோ பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிருக்கேன். சரி டேய், இது எப்படிடா? டேய் மைக்க கூடுறா, விடுறா நீ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போடுறா, ஒரு நிமிஷம் போடுறா, ஒரு நிமிஷம் போடுறா. என்ன மூட்டை ஆனா நமக்கு ஏடா இவ்வளவு பிரச்சனையை சதிச்சிருக்க, அந்த மூட்டையே சமாளிக்க முடியலையா? அங்க போடுறா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஐயா, உங்களால முடியாதது என்னையா இருக்கு? சரி ஐயா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஐயா. நமக்கு கல்லூரணி பக்கத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு ஐயா. கணவன் மனைவி பிரச்சனை. ஐயா அது என்ன பிரச்சனைனா, யாரு பேச்ச யாரு கேட்கணுங்கிறதே ஒரு பிரச்சனை. ஐயா அது ஒரு காலம் தீராத பிரச்சனை. இல்லையா, பிரச்சனையை தீர்த்து விடுங்க. ஆட்டாம போனா தீர்த்து வச்சிருவோம் ஐயா. நீங்க அதனால என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் இப்படி இந்த முட்டையோட இருங்க ஐயா. இப்போ அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வந்துடுதானே ஐயா? ஐயா ஐயா இருங்க இருங்க, இப்போ வந்துருவோம் ஐயா. இப்போ வந்து நாட்டாமையும் போயிட்டாரு. இவர் எவ்வளவோ
என் மட்டன் பிரச்சனைக்கு சிக்கன். தீர்வே இல்லையா? மட்டன் சிக்கன் ரெடி. எத்தனையோ மக்களை சந்திச்சாச்சு, இந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மட்டன் பார்த்தா, தரமான எதுவுமே மட்டன் இல்ல 700 ரூபா, சிக்கன் 300 ரூபா. வேற யாருமே கிடைக்க மாட்டாங்களா எனக்கு? யாருதான் என் மூடைய இறக்கி வைக்க உதவி செய்வா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது என்ன கறிக்கடை மாதிரிக்கு இருக்கு? வாங்க, கையில வேற வாங்க. ஆயுதம் பெருசா வச்சிருக்காரா? தம்பி. நம்ம கழுத்தோட சேர்ந்து வெட்டினாலும் வெட்டிடுவாரோ? இருந்தாலும் என்ன நமக்கு இந்த வேணும்? மூடை கீழே போச்சுன்னா போதும். எவ்வளவு வேணும்? எத்தனை கிலோ கறி வேணும் சொல்லுங்க. அண்ணாச்சி. கச்சக் கச்சக். என் கறியோட சேர்ந்து இருக்கிற இந்த மூடைய மட்டும் வெட்டி தந்தியனா உங்களுக்கு புண்ணியமா போவோம் அண்ணாச்சி. 5 நிமிஷத்துல 500 கிலோ கறி வெட்டுவேன். இப்படி போட்டு மூடை வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் இரு. அண்ணாச்சி, வசமா. அண்ணாச்சி, நீங்க ஓங்குறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அண்ணாச்சி. மூடைய மட்டும் வெட்டுங்க மூடை அண்ணாச்சி. விட்டணுமோ? அழுத்து காலு கழுத்தே அறுத்தறுத்து பழகிட்டாப்பா. கை அங்கதான் வருது. வேண்டாம் என்னடா அண்ணாச்சி, இது? மூடைய மட்டும். பெரிய மூடையா இருக்கு. எத்தனையோ கோழியெல்லாம் வெட்டியிருக்கேன், திருக்கியிருக்கேன், ஆடை தலைகளை போட்டு அடிச்சிருக்கேன். தலைக்கிட்ட தான் கை போகுது, கைக்கு முதுகுக்கு வர மாட்டேங்க. நமக்கு முதுகுல தான் மூடை இருக்குன்னா இவருக்கு தீட்டிக்கிறத. முன்னாடி தான் மூடை இருக்கு. இவர் ஒரே நமக்கு வெட்டு. உதவி செய்வாரா? பரவாயில்ல, கையில ரத்தம் வருது. வாங்க அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி. வாட்டமா இருக்கேன் அண்ணாச்சி, வாட்டமா டா. இருக்கேன். கழுத்துல போட்டுறாதீங்க. இருக்கேன். பார்த்த அண்ணாச்சி, பார்த்த அண்ணாச்சி. என்னடா இது? இந்த கறிக்கடைக்காரனுக்கு வந்த சோதனை. எங்கடி பார்த்தாலும் வெட்டான வெட்ட மாட்டேங்கி. அப்படியே இரு. ஒரே போட்டு நீ கொஞ்சம் வாங்கி விட்ட கழுத்தை மட்டும் பத்திரம் பார்த்துக்க. என்னடா இது? இது செட் ஆகாத. அண்ணா, இது யாரு மேல இருந்த கோவம் தெரியல. உண்மையான வலை கொடுத்து விட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த கதை நமக்கு செட் ஆகாது. தம்பி ஒரு நிமிஷம். அண்ணா 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 சொல்லுங்கண்ணா. அப்படின்னா ரைட்ண்ணா ரைட்ண்ணா. பிரதேசிக்கு தானே அண்ணா, ஒரு நம்ம கடையில் 250. 250 கிலோ கோழி, 100 கிலோ ஆடு ஏன்னா, உடனே வேணும். சீக்கிரம் கொண்டாங்க. இப்ப விட்ட உடனே நம்மளாம் 5 நிமிஷத்துல கறி எடுத்தவங்க. அண்ணாச்சி, இந்த மூடையில 50 கிலோ இருக்கும் அண்ணாச்சி. அது இருக்கட்டும்பா. எனக்கு ஒரு முக்கியமான ஆர்டரு, பல்க் ஆர்டரு. இப்ப முடிச்சுட்டு வந்து வெட்டுதேன். அண்ணாச்சி, இங்கே இரு, கடை காவலுக்கு இரு. அப்படியே வந்துடுறேன். பேராதா எப்ப தப்பிச்சட்டா சாமி, காப்பாத்திட்டான். நல்லா அருவா வச்சிருந்த இவராலையும் முடியலையா? அப்ப எனக்கு யாரு தான் உதவி செய்வா? இந்த மூடையை நான் எப்படி தான் இறக்க போறேன்? இது என் வாழ்நாள் முழுவதும் என் முதுகுல தான் இருக்க போகுதா? எத்தனை நாள் தான் இந்த சுமையை நான் சுமந்துக்கிட்டே இருக்க போறேன்? யாராச்சும் ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய வர மாட்டாங்களா? நான் எங்க போய் தேடுவேன்? இந்த மூடை இறக்கி வைக்கிறதுக்கான ஆளை நான் எங்க போய் கண்டுபிடிக்க போறேன்? என்னால இந்த சுமையை தாங்க முடியலையே, பாரமாவே இருக்குது. ஒழுங்கா நடக்க முடியல, ஒழுங்கா உட்கார முடியல, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போக முடியல. யாரு தான் எனக்கு உதவி செய்வா? அண்ணாச்சி, தம்பி, என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? என் வாழ்க்கையே புலம்புறதா ஆயிட்டேன் அண்ணாச்சி. கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா என்னால ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு பார்ப்பேன். கொஞ்சம் உங்க விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அண்ணாச்சி, ரொம்ப வருஷமா எனக்கு இந்த மூடை வந்து பாரமாவே இருந்துகிட்டு இருக்கு. என்னோட முதுகுல ஒரு பெரிய சுமையாவே இருந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் வந்து இறக்கி பார்த்தாங்க. இன்னைக்கு கூட ஒரு பயல்வான்னு ஆள் அவ்வளோ பல்கா இருந்தாரு. அப்படியா? என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாரு. அப்படியா? அவராலே இறக்க முடியல. சரி, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல உள்ள பிரச்சனைகளாம் தீக்கிற அந்த நாட்டாமைய பார்த்தேன். அவருக்கு வாய்க்கு மட்டும்தானே வேலை பார்ப்பாரு. ஆமா அண்ணாச்சி, நீங்க அவர் வாய் கைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அவரால் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஒரு கறிக்கடை பக்கமா போனேன். அப்படியா? ஆள் நல்லா பெரிய அருவாலாம் வச்சுட்டு இருந்தாரு. அவராலையும் என்னோட மூடையை இறக்கி வைக்க அவர்கிட்ட இன்னைக்கு முடியல. காலை காமிச்சேன்னா கரெக்டா வெட்டி எடுத்திருப்பாரு சூப்பு போடுறதுக்கு. அவ்வளோ பெரிய பல்கான ஆட்கள்லாம் போயிட்டாங்க. நீங்க உங்களால இந்த மூடையை இறக்கி வைக்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னாச்சு. இல்லை தம்பி, கொஞ்சம் வாங்க. உங்க நம்பிக்கை வந்து கொஞ்சம் அதிகப்படியா கஷ்டப்பட்டதுனால கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மூட்டையை பார்த்தா இது உங்களுக்கு யாரோ கொடுத்த மூட்டை மாதிரி தெரியல. உங்களுக்காக நீங்களே சேர்த்து வச்ச ஒரு மூட்டை. சரியா? நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பீங்க. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு சேட்டையும் ஒன்னொன்னா அப்படியே சேர்ந்து சேர்ந்து நீங்க சுமக்க முடியாத அளவு மாறி போச்சு. சரிங்களா? அப்படி இருக்கிறதுக்கு தான் இது வாய்ப்பு இருக்கு. அதனால உலகத்துல நீங்க எந்த பயில்வான்கிட்ட போனாலும் சரி, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, எந்த கறிக்கடைக்காரர்கிட்ட போனாலும் சரி, இதை இறக்க முடியாது. இதை இறக்கணும்னா நீங்க ஒரே ஒரு ஆளை திரும்பி பார்க்கணும். நீங்க வந்திருக்கிற இடம் மிகச் சரியான இடம் தான். இங்க அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். இத கிறிஸ்துமஸ்
கலை நிகழ்ச்சிகள் போட்டிருக்கேன்னாச்சு. அப்போ இப்போ இந்த பக்கம் திரும்பிடுங்க, ரொம்ப நேரம் அங்கே திரும்பக்கூடாது. மூட்டை வந்து எல்லாத்துக்கும் கஷ்டமாக தோணும், உங்களுக்கு மட்டுமே கஷ்டமாக இருக்கட்டும். கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகள்லாம் என்னன்னா கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய இடம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு கிறிஸ்து தெரியுமா? தெரியல. இயேசு கிறிஸ்து தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். என் கையில் ஒரு புக் இருக்கு, இதை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? அண்ணாச்சி இது நான் விபிஎஸ் படித்த காலத்தில் அங்கே ஒரு டீச்சர் காட்டினாங்க அண்ணாச்சி. அப்படியா? சரி, உள்ள என்ன இருக்கு தெரியுமா? இல்ல அண்ணாச்சி. நீங்க சாப்பிட்ற அளவுக்கு எதுவும் இருக்காது, நீங்க தூக்கிட்டு போற அளவுக்கு எதுவும் இருக்காது. இதுக்கு உள்ள என்ன இருக்குன்னா இந்த பாவ மூட்டைய இத உங்க உடம்பு விட்டு அகற்றுறதுக்கு, வெளியே எடுக்கிறதுக்கான முக்கியமான ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம்? ஆயுதமா? ஆமா. ஒருவேளை டாக்டர் வச்சிருக்க கத்தி மாதிரி இருக்குமோ அண்ணாச்சி? இல்லைண்ணாச்சி, இது கறிக்கடைக்காரது வச்சிருந்தாருல அப்படிப்பட்ட கத்தி கிடையாது. இது வார்த்தைகள். யாரோட வார்த்தைனா உங்க வார்த்தை கிடையாது, என் வார்த்தை கிடையாது, ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற வார்த்தைகள். சரியா? யார் சொன்னதுன்னா கடவுள் சொன்னது. அந்த கடவுள் சொன்ன வார்த்தைகள் இதுல நிறைய இருக்கு. சரியா? கிருபை நிறைந்த ஒரு சில வார்த்தைகளை கேளுங்கள் சொல்லி உங்களுக்கு விபிஎஸ்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய சொல்லி தந்திருப்பாங்க. சொல்லி தந்திருக்காங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமா, நீங்க அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணுனா, ஆமா சொல்லுங்க, முயற்சி பண்ணுனா அதுக்கு அடுத்து இப்படி பாவ மூட்டை சேராது. ஏன் சேராதுன்னா வசனங்களை நீங்க கடைபிடிக்கும் போது யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீங்க, யார்கிட்டையும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட மாட்டீங்க, மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ செய்வீங்க, அவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட மாட்டோம். இப்படி நல்ல குணங்களை அருமையான இந்த புஸ்தகம் வார்த்தைகளா கற்றுக் கொடுக்கு. இந்த புஸ்தகத்துல சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது, அது ஏசப்பாவே வந்து சொன்ன வார்த்தை. சரிங்களா? அதில் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்போ அந்த பாவ மூட்டையை அவுக்கிறதுக்கு ஒரே வழி, கடைசி வழி இந்த வசனங்கள் தான். சரியா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா நியாயம் கிடையாது, இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த நோஞ்ச ஆளு கிடையாது. ஆனா இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் இந்த பாவ மூட்டையை அவுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? சரிங்களா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு வசனத்தை கடைபிடிக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை விட்டு விட்டு அறிக்கை பண்ணினீங்கன்னா, இனிமே நான் செய்ய மாட்டேன் சபா, இந்த பாவ மூட்டை என்னை விட்டு நீர் அகற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாவ மூட்டை இப்போ உங்களை விட்டு போயிடும். இதற்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது, கறிக்கடைக்காரது ஒன்றும் செய்ய முடியாது, பயில்வான் ஒன்றும் செய்ய முடியாது, நாட்டாம தன்னுடைய வாய் பேச்சை வச்சும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசினால், நீங்கள் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டால் இந்த பாவ மூட்டை உங்களை விட்டு போகும். இப்போ செஞ்சுருவோமா? அப்படியே கொஞ்சம் உட்காருங்க பார்ப்போம், அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் சமந்துக்கோங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். என்ன அமைக்கிறாதீங்க. சரியா? சரி, இப்போ ஒரு குட்டி ஜெபம் பண்றேன், நீங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. சரியா? அப்படி சொன்னா அந்த ஜெபம் நீங்க பண்ணது அர்த்தம். தொடர்ந்து அதே மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா இந்த பாவ மூட்டை உங்களை விட்டு போயிடும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? சரி, கண்ணை முடிக்கோங்க, எழுத்தால இருக்க யாரையும் பார்க்காதீங்க. யாரை பார்க்கணும்னா இந்த வசனத்தை சொன்ன ஏசப்பாவை பார்க்கணும். சரியா? அன்புள்ள ஏசப்பா, அருமையான இந்த மகன் தன்னுடைய உலகத்திலே அநேக விதமான வேதனைகளினால் ஆண்டவரே இப்பொழுது உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். இந்த பாவ மூட்டை அவர்கள் விட்டு அகன்று போவதற்கு, அவர்கள் இந்த உலகத்தின் பிடியில் இருந்து விடுபட நீர் உதவி செய்யும். தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற மையா ஒவ்வொருவரையும் நீர் மேலான நன்மையினால் நிரப்பி வழி நடத்தும். அருமையான இந்த மகன் தொடர்ந்து உம்முடைய பிள்ளையாய் திகழ குதித்து எழுந்து உம்மோடு கூட உம்முடைய பரிசுத்த ஆலயத்தின் காரியங்களை வாஞ்சிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சரி, இப்போ நம்ம இந்த கட்டை அவுத்து பார்ப்போமா? சரி.
அண்ணாச்சி. மெதுவா மெதுவா. ஆ ஆ அவுந்துட்டு அவுந்துட்டு. ஆண்டவரே, இப்ப எப்படி இருக்கு? பாரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டீங்களாப்பா. என்ன ஒரு நிம்மதி, என்ன ஒரு உற்சாகம் எனக்கு ஆண்டவர் தந்திருக்காரு. அந்த ஆண்டவருக்கு நான் பெரிய நன்றி சொல்றேன். தம்பி, இன்னும் இந்த பாவம் உங்களுக்குள்ள வராம இருக்கணும்னா நீங்க தொடர்ந்து இந்த வசனங்களை என்ன செய்யணும்? பின்பற்றணும். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த புக்கை வச்சுக்கோங்க. நன்றி அண்ணாச்சி. நிறைய வசனங்கள் இருக்கு, டெய்லி வாசிங்க. அப்புறம் எனக்கு எங்கன்னு கேட்காதீங்க, இந்த மாதிரி இன்னும் வச்சிருக்கேன் வீட்டில். சரிங்க. சரியா? நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்க தொடர்ந்து இதை ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க. அதுவே போதுமானது. எந்த பாவமும் உங்க முதுகுக்கும் மாத்திரமல்ல, எங்கேயுமே வராது. சரிங்க. சரியா? நன்றிங்க. ஓகே, பாப்போமா? நன்றிங்க. நன்றி. நன்றிங்க.